எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் எப்போதும் போல் நம்ம காளான் பண்ணையில் தண்ணி விடுற வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காளான் பெட்டு போடுற வேலை இருக்குங்க. வைக்கோல் நல்லா தேவையான அளவு காஞ்சிருச்சு. இதுக்கு மேலே காய விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதோட ஈரப்பதம் போயிடும். ஸோ இந்த வேலையை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உமாக்காவை கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் இந்த வேலைக்கு வந்துட்டேங்க. இந்த வேலையை முடிச்சுட்டுங்க ஃபார்மில் போய் பார்த்தா ஒரு பேக்கெட் அளவுக்கு தான் பூ வந்திருந்ததுங்க. ரொம்ப சங்கடமாக தான் இருந்ததுங்க. என்னென்னா இந்த விளைச்சல் இப்படி தாங்க இருக்கும். ஒரு 10 நாள் நல்லா பரபரான்னு வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் கம்மியாயிடுங்க, அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். இதோட இப்படி தான் இருக்கும். நம்ம பெட்டு போடுற வேலையை முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ தான் காளான் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பூ 2 பூ தான் வந்துருந்தது. அது ஒரு கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுக்க முடிஞ்சதுங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் மறுபடியும் ஒரு 4 days பிரேக் விட்டாச்சு. இப்போ என்னென்னு தெரிலங்க, பூவெல்லாம் இந்த மாதிரி கருத்து போயிடுதுங்க. அது என்னென்னா பனினால் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இந்த டென்ஷன்லேயே நம்ம ஒரு செம்பருத்தி டீயை போட்டு குடிச்சிட்டு வேலையை முடிச்சாச்சுங்க.